ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து டாப் 4 ஃப்ரீ ஐபிஎல் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எபிக் கிரிக்கெட் கேம் பிளே டாப் 4ல் இருக்குது. இது வந்து 410 MP. ஸோ இது வந்து பழைய கேம் பிளே கைஸ். என்னோடதே பழைய கேம் பிளேனால சில ஃபியூச்சர்ஸ்லாம் கம்மிங் சொல்லணும் தான் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ எல்லாமே அன்லாக் ஆகிருக்கும் தான் நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உண்மையாக ஒரு சூப்பரான கேம் கைஸ். நல்ல கிராஃபிக்ஸ், சாம்பியன்ஸ் லீகு, மெகா ஆக்ஷன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த கேம் பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. சில விஷயங்கள் தான் நான் ப்ரௌஸ் பண்ணி பார்த்ததுல கிடச்சிச்சு. ஸோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ சில விஷயங்கள் எனக்கே தெரியாது. ஸோ நீங்களும் 2-3 தடவை இந்த கேம் பற்றி செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் கிராஃபிக்ஸ் அந்தளவு சூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா நான் நல்லா ரியல் கிரிக்கெட் தான் ஃபுல்லாகவே விளாண்டுருக்கேன். எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கிராஃபிக்ஸ் ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பவுலிங் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. டாப் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிங்களா, ட்ரீம் கிரிக்கெட் 25 772 MP. இதை பற்றி நான் ரொம்ப சொல்ல தேவையில்ல. பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ குவிக் பிளேலேயே உங்களுக்கு எல்லா ஐபிஎல் டீம்ஸும் ஃப்ரீயாக தந்துட்டாங்க. ஸோ இல்லை ப்ரோ டோர்னமெண்ட்டாக விளாடணும், ஷெட்யூலோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 ஜம்ப்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் ஷெட்யூலோடு உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பட் அப்போதைக்கு தான் நான் விளாட்றேன், லைக் நான் அப்படியே டோர்னமெண்ட்லாம் விளாட மாட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் குவிக் பிளேயில் வந்து விளாண்டுக்கலாம். ஸோ ஒரு டோர்னமெண்ட் இருக்குது, குவிக் பிளே இருக்குது. அப்புறம் கிராஃபிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தரமான செய்கை உண்மையாலே செம்மையாக செஞ்சுருக்காங்க. லைக் கிரிக்கெட் 24ஓட உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லை கிராஃபிக்ஸ் பார்க்கும்போது. பட் எல்லாமே மற்றபடி எல்லாமே ஓகே. பேட்டிங் ஷாட்ஸ்லாம் நியூவாக தான் இருக்கும். பட் இதில் வந்து டைமிங் பொறுத்தவரை தான் உங்களோட எல்லாமே. பவுலிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். பட் அந்த க்ரீன் பாரில் நீங்கள் கரெக்டாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். லைக் ரிலீஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன்ஸ் கொஞ்சம் குறையும். அவங்களும் டைமிங் கரெக்டாக பண்ணி பேட்டிங்கில் டைமிங் கரெக்டாக நீங்கள் பண்ணணும். ஸோ ஓவரால் வெரி குட் கேம் ஃபார் 772 MP. பட் இது ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் தாங்க. மல்டிப்ளேயர் கேம் தான். பட் நீங்கள் டோர்னமெண்ட் பிக் மேட்ச்லாம் நீங்கள் ஆஃப்லைன்லேயே விளாண்டுக்கலாம். ஸோ இதாங்க டாப் 3rd கேம். ஸோ டாப் 2க்கு போகலாம். ஸோ டாப் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் 5ங்க. எந்த மாதிரி கேமை வந்து ஒரு தனி மனுஷனாக எப்படி உருவாக்கியிருக்காருன்னு அவர் எப்படி உருவாக்கியிருக்காருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. குவிக் பிளேலேயே டாட்டா ஐபிஎல்னு போட்டு எல்லா லோகோவையும் கரெக்டாக அஃபீஷியல் லோகோஸை கொடுத்து, இதுலேயும் பாருங்கள் எல்லா மோடும் கொடுத்து, இது லைக் டீமும் எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணி, லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இல்லை, மற்றபடி ஃபஸ்ட்டு அவங்க வச்சுருந்த டீம் எல்லாத்தையும் கொடுத்து நியூ அனிமேஷன்ஸு, நியூ ஜெர்சி, ஸ்கோர்ஸ் கார்டு அனிமேஷனு, பவுலிங்க்கெலாம் எவ்வளவோ ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. கிரவுண்டை காமிக்கிற அனிமேஷனு எவ்வளோ அனிமேஷனுங்க. எப்போ ஒத்த மனுஷனாக இவ்வளோ பண்ணியிருக்காரு பாருங்கள். இது ஒரு அனிமேஷன். கீழே ஸ்கோர் போர்டு ரியலு, அது இல்லாமல் நியூ பவுலிங் ஆக்ஷன்ஸு, அது இல்லாமல் இந்த பவுலிங் ஆங்கிள்ஸ் அது. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல கேம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த இதுக்கு போகலாம். லாஸ்ட் ஒன், நன் அதர் ரியல் கிரிக்கெட் 25ங்க. வாட் அ கேம். அந்த ஒரு பேட்ச்னா ரியல் கிரிக்கெட் 20 நல்லாயிருக்கும். என்ன கொஞ்சம் காயின்ஸ் கேட்கும் நல்லாயிருக்கும். பட் ரியல் கிரிக்கெட் 20 டாப்பு. ஸோ இதில் இல்லாத ஃபியூச்சர்ஸே கிடையாதுங்க. குவிக் பிளேயில் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டான். ஐபிஎல் ஆசனம் உங்களுக்கு ஃப்ரீ. டீம் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அந்த ஒரு இதனால். அதுக்கப்புறம் ஐபிஎல் 2020 ஆல்ரெடி வச்சுருக்க டீம்லேயே நீங்கள் வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போது இருக்க V6 இதோட டாப் வெர்ஷன் தான். இப்போ நான் கேம் ப்ளே போட்டிருக்கேன்ல, அது வந்து டாப் வெர்ஷன். நியூ ஷார்ட்ஸு, நியூ எல்லாமே ஒரிஜினல் ஜெர்சிஸ், ஒரிஜினல் ஐபிஎல் ஸ்கோர் போர்டு, என்ன பங்கம் பண்ணியிருக்காங்க ரியல் கிரிக்கெட் 25. பட் கேம்ஸ் இந்த இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ மற்றபடி நான் கிராஃபிக்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எல்லாமே ஒரிஜினல் ஜெர்சிஸ், மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். பை.